நிலம் சம்பந்தமான உரிமையியல் வழக்குகள் உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அதனால் உங்களுடைய தாவா சொத்தை அளவீடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நில அளவை பிரிவு அலுவலர்கள் மறுப்பது சரியா? அப்படி சொல்லலாமா? நம்ம பணம் செலுத்திய பின்பும் அவர்கள் உரிமையியல் வழக்கை மேற்கோள் காட்டி நமக்கு பாதகமாக செயல்படுவது சரியா? அப்படி செயல்பட்டால் அவர்கள் மீது எவ்வகையான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகை இருக்கு? சரி, அளவீடு செய்யும் போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன? இதை நிறைய நபர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்கறதுனால இதை நம்ம பதிவு செய்கிறோம். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்து மதுரை கிளையில் ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கு. அந்த வழக்குடைய ரிட் பெட்டிஷன் நம்பர் 13465/2020. இதோடைய தீர்ப்பானது 5/10/2020 அன்று வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வரும்போதே அந்த நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நில அளவை சம்பந்தமாக நீங்கள் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்களை வகுக்கணும், வகுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் 15/3/2021 அன்று ஒரு வழிகாட்டுதல்களை வகுத்திருக்காங்க. அந்த வழிகாட்டுதல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம இந்த நிலம் வழக்கு இருக்கும் பட்சத்தில் அளவீடு செய்யாமல் அவர்கள் மறுப்பதை மட்டுமே நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம். அப்போ அந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கை பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க, நில அளவை பதிவேடு துறைகளுக்கு அனுப்பியிருக்காங்க, மண்டல துணை இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. இந்த சுற்றறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிலத்தை அளவீடு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட சொத்தின் உரிமையாளர் பணம் செலுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நிலத்தை நீங்கள் 90 நாட்களுக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இடையூறு இல்லாமல் நீங்கள் அளவீடு செஞ்சு கொடுத்துடணும். இது கட்டாயமாக நாங்கள் வகுக்க சொல்கிறோம். அப்படி அவர்கள் அளவீடு செய்கிறார்களா இல்லையா என்பதை அவர்களுடைய மேல் அலுவலர்கள் கட்டாயமாக கண்காணிக்கணும். இதை வாரந்தோறும் மாதந்தோறும் நீங்கள் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தி கலாய்வு செய்து இதெல்லாம் அளவீடு செய்யப்பட்டுச்சா இல்லையா என்பதை முக்கியமாக கண்காணிக்கணும்னு சொல்லி அந்த துணை மண்டல தாசில்தார் மற்றும் கோட்டாட்சியர் தலைமையில் குழு அமைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நடந்திருக்கா அப்படின்னா 90% கேள்விக்குறிதான். அப்படி எங்கேயுமே உரிய காலத்தில் நில அளவை செஞ்சதாக ஒரு இதே இல்லை. எப்படியெல்லாம் அதை தட்டி கழிக்கலாம், எப்படியெல்லாம் ஏதாவது ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி ஏதாவது ஒரு தாவா புகார் மனுவை பெற்று அந்த ஆட்சேபனை மனுவை பெற்று எப்படி அளக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல நில அளவை பிரிவு அலுவலர்கள் மிக தெளிவாக செயல்படுறாங்க. அதாவது எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை, குறிப்பிட்டது இது நமக்கே ஒரு வழக்கு இருக்குது, நம்மகிட்ட நிறைய வழக்குகள் வந்திருக்கு, அதனால் நம்மளால் ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியும். சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அப்படி அளக்காமல் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை உள்நோக்கத்தை அவர்கள் வச்சுக்கிட்டு அளக்க மறுத்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த வழிகாட்டுதலில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பணியில் அக்கறை இல்லாமல் செயல்படக்கூடிய அந்த நில அளவை பிரிவு அலுவலர்கள் மற்றும் வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய, அளக்காமல் பணம் செலுத்திய பின்பும் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நில அளவை பிரிவு அலுவலர்கள். ரெண்டாவது, நேர்மை இல்லாமல் கையூட்டல் பெற்று நீங்கள் பணம் கொடுத்தா தான் நாங்கள் அளக்கிறோம். ஏற்கனவே நம்ம அளப்பதற்காக பணம் செலுத்தியிருப்போம். பணம் செலுத்திய பின்பும் நம்ம நிறைய செய்தித்தாளில் படிப்போம், 2000 ரூபா கேட்டாங்க, 10,000 ரூபா கேட்டாங்க, 5000 ரூபா கேட்டாங்க, 20,000 ரூபா கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தினம் அந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய நில அளவை பிரிவு அலுவலர்கள் சர்வேயர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாகவே இருக்கு. அப்படி நேர்மை இல்லாமல் நில அளவை தட்டி கழிக்கக்கூடிய, அளவீடு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் மீது என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த நபரை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள் மீதும் தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தண்டனை மட்டும்தான் வழங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் முக்கியமற்ற பணியில், அதாவது நில அளவை என்பது மிக முக்கியமான பணி, அப்படி நில அளவை பணியை தவிர்த்து வேறு ஒரு முக்கியமில்லாத ஒரு வரைபடம் வரைகிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆவணத்தை பாதுகாப்பது, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமற்ற பணியில் அவரை பணி நிமித்தம் செய்யணும். அவரை மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய பணியில் வச்சிருக்க கூடாது. இதை நிறைய முறை நம்ம சொல்லுவோம்.
தயவுசெய்து இந்த காவல்துறையிலும் சரி வருவாய்த்துறையிலும் சரி மக்கள் பிரச்சனைகளை அதாவது அவங்ககிட்ட தான் தெரிவிப்பாங்க. அவர்கள் அந்த மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியாத இல்லை மக்களை ஒருமையில் பேசக்கூடிய மக்களை ஒரு மனிதனாக மதிக்க தெரியாத அந்த அரசு அலுவலர்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய பதவியை விட்டு வேற ஏதாவது ஒரு பதவியில் அவங்கள தூக்கி போடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக வைப்போம். அது இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய அந்த அளவீடு பணியிலிருந்து வேற ஏதாவது முக்கியத்துவமற்ற பணியில் அவங்கள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதில் 4வது பேராவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெளிவாக இதுதான் நம்ம இந்த முக்கியமான இது. 4வது பேராவில் நீதிமன்ற தடையாணை இல்லாத பட்சத்தில், இடைக்கால உத்தரவு இல்லாத பட்சத்தில், இடைக்கால உறுத்துக்கட்டளை இல்லாத பட்சத்தில் ஒரு வழக்கு மட்டுமே, ஒரு தாவா சொத்து சம்பந்தமாக ஒரு வழக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னா அதை மேற்கோள் காட்டி அந்த நில அளவை பிரிவு அலுவலர்கள் சொத்தை அளக்க மறுக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. இடைக்கால உத்தரவு, அந்த ஸ்டே ஆர்டர், இன்ட்ரீம் ஆர்டர், ஸ்டே ஆர்டர் இல்லாத பட்சத்தில், இடைக்கால உறுத்துக்கட்டளை இல்லாத பட்சத்தில், இடைக்கால அந்த தடையாணை இல்லாத பட்சத்தில் அந்த நிலத்தை அளப்பதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. தாராளமாக ஒரு வழக்கு மட்டுமே உரிமைகள் வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த தாவா சொத்து சம்பந்தமாக தாராளமாக நில அளவை பிரிவு அலுவலர்கள் அளக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயே 5வது பேராவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உரிமையல் வழக்கு நிலுவையில் உள்ள அந்த இடத்து சம்பந்தமாக அந்த தாவாவுக்கு அந்த தாவா பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாவா பிரச்சனை சம்பந்தமாக அந்த நபர்கள் தாராளமாக நில அளவை பிரிவு அலுவலர்களை அணுகி நீங்கள் நிலத்தை அளவீடு செய்வதற்கு முறையிடலாம். அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி உரிமையல் பிரச்சனை இருக்குது அதனால் அளக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக இந்த சுற்றறிக்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த நீதிமன்ற உத்தரவும் கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சு இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தாவா பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அளக்கலாம். அந்த சொத்துக்கு உரிமையாளர்கள் அந்த தாவா பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக நில அளவை பிரிவு அலுவலர்களை அணுகலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி 6வது பேராவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு முறை அளவீடு செய்யும் போது ஒரு சொல்லுவாங்க அளவீடு செஞ்சுட்டு அளவீடு செஞ்சு ஆனால் நமக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. அப்படி அளவீடு செய்ய வரும்போது சம்பந்தப்பட்ட நில அளவை பிரிவு அலுவலர்கிட்ட நம்ம வலியுறுத்தலாம். நீங்கள் அளவீடு செய்வதை நான் வீடியோ பதிவு செய்யணும், இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு வீடியோ பதிவு செஞ்சு அதற்கு எவ்வளவு கட்டணம் சொல்லுங்கள், அதை நான் செலுத்தி பெறுவதற்கு தயாராக இருக்கிறேன். நிறைய நேரங்களில் அளவீடு செய்ய வர்ற இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா நம்மளை தட்டி விடுவாங்க, ஃபோட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க, வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அரசு பணியை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறது தவறு அப்படிம்பாங்க. வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் அவர்களால் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் பேரா 6 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 6வது பத்தியில் அந்த கட்டணம் செலுத்தி நீங்கள் வீடியோ பதிவு செஞ்சுக்கலாம், இல்லை நீங்களே வீடியோ பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்கு. சரி, இதையும் தாண்டி 10(7) என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நில அளவை செஞ்ச உடனே நம்ம அது எந்த அளவு சரியா தவறா என்னதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இல்லை இது சம்மந்தமாக ஏதாவது தடை உத்தரவு இருக்கா என்ன ஏது நம்ம கேட்டோம்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களா வருவாங்க, அளந்துட்டு உங்களுக்கு சரியா இருக்குன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள இடத்துக்காரங்க திரும்ப அதை பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நேர்வுகளில் அவங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நில அளவை சட்டம் 1923 படி நமக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கணும் நிலத்தை அளந்த பின்பு. ஆனால் அதை யாரும் செய்வதில்லை. ஆனால் இது சம்பந்தமாக இந்த சுற்றறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு நிலத்தை அளவீடு செய்த பின்பு அவர்கள் தகுந்த அறிக்கையை கொடுங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி என் நிலத்தை அளவீடு செய்வதற்கு பணம் செலுத்தினேன், அதை நீங்கள் அளவீடு செஞ்சீங்க, அது சம்பந்தமாக அறிக்கையை கொடுங்க, இல்லை ஏன் அளவீடு செய்யலை அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கட்டாயமாக உங்களுடைய பெயர் பதவி அடங்கிய முத்திரையை இட்டு நீங்கள் அவர்களுக்கு தகவலை கொடுக்கணும். அப்படி தகவல் தராமல் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 8 படி இது கொடுக்கக்கூடிய தகவல் அல்ல, இப்படி இது தனிநபர் தகவல், இது 3ஆம் நபர் தகவல், இது முகாந்திரத்துக்கு அப்பாற்பட்ட தகவல், இது 2Fல வராதுன்னு சொல்லி நீங்கள் மறுக்கக்கூடாது. மறுக்காமல் தகவல் அறிவு சட்டத்தில் அவர்கள் கேட்கும் பட்சத்தில், மனுதாரர் கேட்கும் பட்சத்தில் கட்டாயமாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் நம்மளை நிறைய நபர்கள் தொடர்பு கொண்டு கேட்குறீங்க, சார் பணம் செலுத்திட்டேன், கேட்டால் ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி எங்களை அளக்கவே வரமடக்கிறாங்க, எங்களை இழுத்தடிக்கிறாங்க, உரிய காலத்தில் அளக்க மடக்காங்க அப்படின்னா கட்டாயமாக 90 நாட்களுக்குள் பணம் செலுத்தியிலிருந்து அளந்து முடிச்சிடணும். முடிச்சு அதுக்கான அறிக்கையை கொடுத்துடணும். 90 நாட்கள் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த பணம் செலுத்திய நபர்கள் கட்டாயமாக நீங்கள்
நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடலாம். இல்லை அப்படின்னா இவர்களை கண்காணிக்கக்கூடிய அலுவலர்கள்ட்ட நீங்கள் இவர்கள் மீது இந்த பணியில் மெத்தனம் போக்கிலும் காலதாமதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இவர்கள் ரொம்ப நேர்மை இல்லாமல், பணியில் அக்கறை இல்லாமல் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினால் இவர்கள் மீது தமிழ்நாடு குடிமைப்பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக புகார் மனு கொடுக்கலாம். அது இவர்களை கண்காணிக்கக்கூடிய தாசில்தார்ட்ட கொடுக்கலாம், வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்கலாம், மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட கொடுக்கலாம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கலாம். இல்லை சில நேரங்களில் இந்த சுற்றறிக்கையை நீங்கள் மேற்கோள் காட்டி நேரடியாக நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர்கிட்டே நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு சுற்றறிக்கை போட்டீங்க, இந்த சுற்றறிக்கை இங்கே இருக்கக்கூடிய சர்வேயர் துளியும் பின்பற்றலை, இவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் தண்டனையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு சுற்றறிக்கை. மீண்டும் இதுபோல ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.